வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெரும் அருள் அமுதம். ஒன்றாம் அருளமுதம் வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பரிசிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவனை தரிசித்த சித்தர்கள். அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை. அப்பா வெளியூர் சென்றிருந்தார். வீட்டில் இறைவன் மட்டுமே அம்மாவோடு. பாட்டி வந்தால் இறைவனுக்கு சமைத்து கொடுக்க சொல்ல அம்மா திட்டம். இறைவனுக்கு அம்மாவை பார்த்து பயம். ஜுரம் அதிகம். பக்கத்து வீட்டில் போய் சொல்ல மனது வரவில்லை. அப்போது வயது 7. பாயில் அம்மா படுத்திருக்க, சுவர் ஓரம் சாய்ந்தபடி இறைவன் கண்களை மூடி இருக்க, அம்மா இறைவனை பார்த்து பள்ளிக்கு இன்று போக வேண்டாம் என்றார். 2ஆம் வகுப்பு அப்போது. இறைவனுக்கோ பள்ளிக்கு போக ஆசை. மணி 6:30 தான். 8:30க்கு போனால் போதும். அம்மாவை எப்படி தனியாக விட்டு செல்ல? காலை சிற்றுண்டிக்கு என்ன பண்ண? பாட்டி சில வேளையில் காலையில் வருவார்கள். அம்மாவின் அம்மா சட்டென ஒரு யோசனை. காலங்கிதான் தோட்டத்தில் சுற்றி வருகிறாரே, அவரிடம் போய் அம்மாவிற்கு குணமாக வழி கேட்கலாமா என்று ஒரு எண்ணம் உதித்தது. திடீரென வீட்டில் சாம்பிராணி புகை நிறைந்து மூச்சு முட்டியது. இறைவனால் தாங்க முடியவில்லை. அம்மா பாயிலிருந்து எழுந்து உட்கார்ந்தபடி, என்ன இவ்வளவு புகை? சாம்பிராணி வாசனை வேற இருக்குது என்று சொல்ல, நான் ஒன்றும் செய்யவில்லை என்றதும் அம்மா இறைவனை எழுந்து போய் பின்பக்கம் பார்க்க சொல்ல, எழுந்து தோட்டத்திற்கு போகும் கதவு வாசலில் நடுத்தரமான ஒருவர் நின்று சட்டென இறைவன் கையை பிடித்தார். இறைவன் நின்றார். புகை நான் தான் போட்டேன் என்றார். ஏன் என்றார். அம்மா உடம்பு இப்பம் சரியாகிவிடும் என்றார். அதற்குள் அம்மாவின் குரல், யாரோடு பேசுறே என்றதும் அவர் இறைவனை இழுத்து கொண்டு பூவரச மரத்தின் அடிக்கு போனார். யுரைக்க வந்த மாமணியே என்று மளமளவென பாடினார். இறைவனுக்கு இதுவரையே ஞாபகம். பாடலை பாடி முடித்ததும் ஒரு பூவரசன் இலையை பறித்து அதை இறைவன் கையில் கொடுத்தார். இறைவன் வாங்கினார். உள்ளங்கையில் விருத்தி பிடிக்க சொல்ல பிடித்தார். அதை உற்று பார்த்தார். இறையில் அரவணை பாயாசம் வந்தது. கமகமவன நெய் வாசம். இறைவனுக்கு இனிப்பு கொள்ளை பிரியம். சந்தோஷத்தில் இது எனக்கு தானே என்றார். கச்சி ஏகாம்பா, கருணை கூர்ந்து உண்க என்றார். வாசகத்தை பிரித்தெறிய முயலாது பாயாச வாசனைக்குள் புகுந்தார். உண்டார். இறைவன் மட்டுமே. அவர் நின்று கொண்டிருந்தார். இதுவரை அவரை யார் என்று கேட்க தோன்றவில்லை. குழந்தைத்தனமா, சிரத்தையின்மையா? இதுபோல் பல சந்திப்புகள் நடந்ததினாலேயே அப்போது எதுவும் தோன்றவில்லை. எல்லாம் இயல்பாக நடந்தது போன்ற உணர்வே இருந்தது. முழுவதும் உண்ட பின், நீங்கள் யாரென சொல்லவில்லையே என்றார் சிரித்தபடி. பட்டணத்து பிள்ளைசாமி, இனி உங்கள் பின்னாலே வழி நடப்பதே அடியேன் தொண்டு பாக்கியம் என்றார். இறைவனுக்கு அம்மா ஞாபகம் வந்தது. இறைவன் வீட்டுக்குள் போறேன் என்றார். தலை அசைத்தார். மறைந்து விட்டார். வீட்டுக்குள் வந்தால் அம்மாள் பாயை மடக்கி கொண்டு இருந்தால், என்னம்மா எழுந்திட்டீங்க என்றார். உடம்பு நல்லாதானே இருக்கு, காய்ச்சல் ஒண்ணும் இல்லையே, அப்புறம் படுத்துக்கிட்டு கிடந்து எதுக்கு என்றபடி பாயை மடக்கி கொண்டே இறைவன் பக்கம் வந்தார். என்னடா வாய் ஓரம் என்று வாயை தன் கையால் தடவ அரவணை வாசமும் பருக்கை ஒன்றும் ஒட்டி கொண்டு இருந்ததை துடைத்தபடி, என்னடா சாப்பிட்டே ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள், கேட்டார்கள். இறைவனுள்ளே மருந்தை இனிப்பாய் இறைவனுக்கு தந்து அம்மாவின் நோயை போக்கிய பட்டணத்து பிள்ளையை மனம் நன்றியுடன் நினைத்தது. இப்போதுதான் சாம்பிராணி புகையும் கச்சி ஏகாம்பா என்ற வாசகம் இறைவனை சிந்திக்க வைத்தன. நிச்சயமாக இறைவனை தரிசித்த சித்தரில் பட்டணத்து பிள்ளையும் உண்டு. வாழ்வோம் வாழ்விப்போம்.